ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 132 அல்லது 110/33 kV சப்ஸ்டேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் சிங்கிள் லைன் டயக்ராமும் அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் சப்ஸ்டேஷனில், அந்த எக்யூப்மெண்ட்ஸோட ஒவ்வொரு பார்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சில பார்ட்ஸு போன ஃபங்க்ஷனில் பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றியும் லைட்னிங் அரெஸ்டர் பற்றியும். அதன் தொடர்ச்சியாக இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரான கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரு, பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, அதனுடைய யூசஸ் என்ன, அது பேசிக் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டோர் டைப்பா இல்லை அவுட்டோர் டைப்பா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, சிடிக்கும் பிடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூ கொஸ்டினில் கேட்குற மாதிரி பேர்டன்னா என்ன, சிடியில் பேர்டன் சொல்கிறது என்ன, அது எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரில். முக்கியமாக அவுட்டோர் டைப்பு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மீட்டரிங் டைப்பு, இன்னொன்று ப்ரொடெக்ஷன் டைப்பு. மீட்டரிங் டைப்பு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் பவரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது வோல்டேஜோ இல்லை கரண்ட்டோ இல்லை பவரோ எனர்ஜியோ பவர் ஃபேக்டரோ ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மீட்டரிங் டைப்பு. ஓகேவா? அடுத்து ப்ரொடெக்ஷன் டைப்புன்னு பார்க்கும்போது அது ப்ரொடெக்ஷன் ரிலேவோட சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் அப்நார்மல் கண்டிஷனில் அதை ட்ரிப் பண்ணி விட்றதுக்கும் ஐசோலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரொடெக்ஷன் டைப்பு. ஸோ பேசிக்காக என்னென்னு பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பேசிக் ஃபங்க்ஷனு இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரும் சரி இல்லை பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் லைனில் நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. அது அப்படியே மெஷர் பண்ணுறதுனாலும் அதுக்கான டிசைன் காஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதை நம்ம லோ வோல்டேஜாகவும் லோ கரண்ட்டாகவும் ஸ்டெப் டவுன் பண்ணி அதை நம்ம மெஷர் பண்ணி ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லார்ஜ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆஃப் ஏசி பவர் சிஸ்டம். அதாவது ஹை வோல்டேஜும் ஹை கரண்ட்டும் ஒரு சின்ன ஒரு 5 amps 110 volt மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ், இதனால் என்ன ஆகுது, காஸ்ட் ரிடக்ஷன் பயங்கரமாக காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட் வச்சுங்களேன், டேமேஜோ இல்லை ஏதாவது ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லோ வோல்டேஜ் சைடு ஈஸியாக மாற்றிக்க முடியும், ரீப்ளேஸ்மெண்ட்டு. இதனால் உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப ஹையாக இருக்குது. சேஃப்டி ஆப்ரேட்டர் சேஃப்டி இதை ரொம்ப ஹையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐசோலேஷன், ஹை வோல்டேஜ் பவர் சர்க்யூட்டுக்கும் செகண்டரி சைடுக்கும் இது ஒரு ஐசோலேஷனாக இது ஃபங்க்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி மெஷரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக லோ பவர் கன்சம்ஷன் ரொம்ப லோ இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதனால் உங்களுக்கு பெருசாக லோடு இருக்க போகிறதில்ல. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அதில் இப்போ முக்கியமாக இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஹை கரண்ட் ஸ்டெப் டவுன் பண்ணி லோ கரண்ட்டாக ஒரு 5 amps அம்மீட்டர் மூலிமா அல்லது 1 amps அம்மீட்டர் மூலமா கனெக்ட் பண்ணி அது ப்ரொடெக்ஷனுக்கோ இல்லை மெஷர்மெண்ட்டுக்கோ யூஸ் பண்ணுறோம். இந்த கனெக்ஷன் டயக்ராம் பாருங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா சிடி பிரைமரியோட சிடி பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணிப்போம். அதனால் இதை சீரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியான டர்ன்ஸ் இருக்கும், ஃபியூ டர்ன்ஸ் தான் இருக்கும். செகண்டரி சைடு தான் அதிகமான டர்ன்ஸ் இருக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அம்மீட்டருக்கு நார்மலாக கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் இருக்கும். அதனால் இது எப்பவுமே செகண்டரி ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரியே ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் மாதிரியே இது சொல்லலாம் நம்ம. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே செகண்டரி சைடு ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் தான் இருக்கணும். ஓப்பன் இருந்ததுன்னா ஹை கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகி ஹெச்டி சைடு, அதாவது ப்ரைமரி சைடு உங்களுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு மீட்டரிங் பர்பஸோ, அதாவது மீட்டர் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஃபால்ட்டி ஆச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செகண்டரி சைடு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு தான் இதை நம்ம மீட்டரை ரிமூவ் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு செகண்டரி சைடு பார்த்திங்கன்னா ஒரு டெர்மில் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எப்போது இன்சுலேஷன் பிரேக் டவுன் ஆகுது இல்லை ஒரு ஹை வோல்டேஜ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அது ப்ரொடெக்ஷனுக்காக இந்த செகண்டரி சைடு ஒரு டெர்மில் ஒரு சைடு எர்த்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சிடியோட இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவுட்டோர் சிடிஸ் இருக்குது, இன்டோர் சிடிஸ் இருக்குது. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்
3 டிஃப்ரெண்ட் மெயின் டைப்ஸ் இருக்குங்க. அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார் டைப்பு, ரெண்டாவது வந்து விண்டோ டைப்பு, மூணாவது பார்த்திங்கன்னா வவுண்ட் டைப்பு. ஸோ விண்டோ டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஜஸ்ட் வந்து அதில் வந்து எதுவும் ப்ரைமரி வைண்டிங் இருக்காது. அது வந்து இன்ஸ்டால் ப்ரைமரி கண்டக்டர் வந்து அது உள்ளே போகும். செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா பார் டைப் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் பார் வந்து ஒரு அதில் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் வெறும் கனெக்ஷன் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த ப்ரைமரி கண்டக்டரில். ரெண்டாவது வூண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரைமரி லீடு இருக்கும், செகண்டரி லீடு இருக்கும். இது வந்து ஆனால் ஒரு லோ வோல்டேஜ் சர்க்யூட்டில் தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னா, பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹை வோல்டேஜை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி லோ வோல்டேஜாக கொடுக்கும். அந்த லோ வோல்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னா ப்ரொடெக்ஷனுக்காகவும் மெஷர்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சைடு வந்து அதிகமான டர்ன்ஸ் இருக்கும். இது வந்து கனெக்டட் அக்ராஸ் தி லைன் தான். அது எப்படி சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்போமோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், இது வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹை ஒரு எண்டுக்கு ப்ரைமரி வந்து வோல்டேஜுக்கும் ஒரு ஃபேஸ்க்கும், இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சைடு வந்து இதுக்கு அதிகமான டர்ன்ஸ் இருக்கும், ஆனால் செகண்டரி சைடு வந்து கம்மியான டர்ன்ஸ் இருக்கும். செகண்டரி இது எப்படி அம்மீட்டரில் வந்து லெஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமோ செகண்டரி சைடு, இதில் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஓப்பன் கண்டிஷனில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். செகண்டரி சைடு ஓப்பனில் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ இதில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் அது முடியாது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் செகண்டரி சைடு ஒரு டெர்மினல் வந்து எர்த்து பண்ணியிருப்பாங்க சேஃப்டிக்காக. இந்த அவுட்டோர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஹை வோல்டேஜ் பவர் ஸ்டேஷன் சப்ஸ்டேஷன் இருக்கோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இதை டிசைன் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்தெந்த ஃபேக்டர்ஸ் கணக்கில் எடுத்துப்பாங்க டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் எடுத்துப்பாங்க. அட்மாஸ்பியரிக் கண்டிஷனாக என்னென்ன சொல்லுவோம் நம்ம, அது வந்து ரெய்னியாக இருக்கிற இடமா இருக்கலாம், இல்லை டஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கெமிக்கல் கண்டாமினேஷன் இருக்கிற இடமா இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், சன்னாக இருக்கலாம். இதுக்கு வந்து ஏன்னா இந்த கண்டிஷன்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த போர்ஷனல் இன்சுலேட்டர் வந்து டிசைனே பண்ணுவாங்க. இந்த போர்ஷனல் இன்சுலேட்டர் தான் வந்து ஒரு ஐசோலேஷனாக ஆக்ட் பண்ணும் லைவுக்கும் கிரவுண்டுக்கும். இது வந்து இந்த அவுட்டர் கேசிங்கை இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு கண்டிஷன் அட்மாஸ்பியரிக் என்வாயர்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை வோல்டேஜ் சர்ஜஸோ இல்லை வந்து லைட்னிங் சர்ஜோ இல்லை வந்து ஃபால்ட் கரண்ட்டோ ஓவர்லோட் கரண்ட்டோ இதெல்லாம் தாங்குற மாதிரி ஒரு இன்சுலேஷனாக இருக்கணும். அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங் வந்து இந்த இன்சுலேஷன் பிரைமரி வைண்டிங்க்கும் செகண்டரி வைண்டிங்க்கும் உள்ள இந்த இன்சுலேஷன் இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தால் இந்த நெட்வொர்க் சிஸ்டத்தில் இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்சுலேஷன். ஸோ மூணாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேப்பர் இன்சுலேஷன் இருக்கும். ஆயில் ஃபில்டு பேப்பர் இன்சுலேஷன் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹெர்மெட்டிக்லி சீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மெட்டிக்கலி சீல்டுனா அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாய்ச்சரும் உள்ளே வராத அளவுக்கு வந்து இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹெர்மெட்டிக்கல் சீல்டு பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இதெல்லாம் மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், அப்புறம் இன்சுலேஷனு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில், மெட்டல் டேங்க். இதான் நார்மலாக இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ். இது வந்து நான் ஹெச்டி சைடு இருக்கிற ஒரு 110 kVயோட கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்டி சைடு இருக்கிற. இப்போ பிடி பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி லைன் இருக்கும் சப்ளை கனெக்ட் பண்ண பார்த்து. இதில் பார்த்தீங்கன்னா சிடியில் பார்த்தீங்கன்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிராயிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெர்மெட்டிக்கலி சீல்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, ஹெர்மெட்டிக்கலி சீல்டு ஆயில் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு டேங்க்கில் தான் அது வந்து இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து வேரி ஆச்சுன்னா அது எக்ஸ்பான்ஷன் ஆகிற மாதிரி இது வச்சுருப்பாங்க. அதனுடைய டேங்கோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 bar இருக்கும். இதான் நார்மலாக இந்த ஹெர்மெட்டிக்கலி சீல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், ஆயில்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நார்மலாக வந்து எல்லா வேர்ல்டில் அக்ராஸ் எல்லா வேர்ல்ட்லேயும் இதான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதனால் இதில் வந்து ஃபில்டரிங் பண்ணுறதும் அந்த ஆயிலு இல்லை சேஞ்ச் ஆஃப் ஆயிலோ இதில் வந்து கிடையாது. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாரு, திஸ் மேக்ஸ் இஸ் எசென்ஷியல் டு ஹெர்மெட்டிக்கலி சீல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர். எதுக்கு அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது மெயினாக பண்ணுறது. எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஹெர்மெட்டிக்கலாக சீல் பண்ணிவிடுவாங்க. செகண்டரி கரண்ட் ரேட்டிங் வந்து ஆஃப் சிடி எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரு கேள்வி கேட்பாங்க நார்மலாக இன்டர்வியூவில். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சிடிஓ பிடிஓ அந்த வந்து ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கியர் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அது வந்து 5 amps யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிடி வந்து கொஞ்சம் அவுட்டரில் போகுது அப்படின்னா அப்போ 1 amp செகண்டரி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து 1 amp செகண்டரி கரண்ட் இஸ் சூசன் ஃபார் லாங்கர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேர்டன் ரேட் வந்து அதிகமாகும். சரி, வாட் இஸ் பேர்டன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி லோடை வந்து தான் செகண்டரி லோட் ஆஃப் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பேர்டன் ரேட்னு. லோடு என்ன லோடு கனெக்ட் பண்ணுறோமோ அதுதான் பேர்டன் ரேட்னு சொல்கிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்டன் வந்து எப்படி வந்து கெப்பாசிட்டி சூஸ் பண்ணுவாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான், ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ் என்ன இருக்கோ செகண்டரி சைடு அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேர்டன் ரேட்டை சூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 VA, 3 VA, 5 இது மாதிரி 60 up to 60 VA வரைக்கும் இருக்கும். மெயின் காசு எக்ஸஸ் பேர்டன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டருக்கும் சிடிக்கும் உள்ள கண்டக்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வேரி ஆகும்போது தான் இது அதிகமாக ஆகும். ஸோ
ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல 1 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகமான பேர்டனை நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் வந்து 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து அதிகமான I²R போடும்போது 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணால் அதிகமான பேர்டன் வரும். அதுக்கு பதிலாக 1 ஆம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி திக்கர் கேபிள்ஸும் சிடிஸும் இது லோவர் செகண்டரி கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டரான பேர்டன் ரேட் கிடைக்கும். இந்த அக்யூரசி கிளாஸ்னால் ரேட்டட் ரேஷியோ அக்யூரசியை பர்சன்டேஜில் சொல்கிறது தான் அக்யூரசி கிளாஸ். அதே மாதிரி அக்யூரசி லிமிட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அந்த சிடி ஸ்பெசிஃபைட் ரேஷியோ இருக்கும் இல்லையா, ஸ்பெசிஃபைட் அக்யூரசி இருக்கும் இல்லையா, அந்த அக்யூரசியை வந்து அப் டு விச் எந்த லெவல் வரைக்கும் வந்து இந்த ரேஷியோ வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் கரண்ட் டு சீட்டட் ரேட் கரண்ட் இருக்கணும் அப்படின்றது டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஏஎல்எஃப். சார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிடி வந்து 5P20 5VA பேர்டனு, ஏஎல்எஃப் வந்து 20ன்னு சொன்னாங்கன்னா, இந்த ஏஎல்எஃப் அக்யூரசி லிமிட் 20ன்னு சொன்னாங்கன்னா, எரர் வந்து இது வந்து இட் மீன்ஸ் எரர் வந்து 5%க்குள்ளே இருக்கும். 20 டைம்ஸ் ரேட்டட் கரண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபார் பேர்டன் 5VA பேர்டனுக்கு வந்து 20 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் எரர் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 5% இருக்கணும். அதே மாதிரி அக்யூரசி கிளாஸ் 1% சொன்னாங்கன்னா ரேட்டட் கரண்ட்டு ரேஷியோ எரர் வந்து பிலோ 1% இருக்கணும் ரேட்டட் கரண்ட்டுக்கும் பேர்டனுக்கும். சிடி கோர் ஐடென்டிஃபிகேஷன் இப்படி தான் சொல்லுவாங்க. கிளாஸ் 0.2 0.5 1ன்னா மீட்டரிங் கோருக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் 5P10 5P20 எக்ஸ்ட்ரானா பேக்கப் ப்ரொடெக்ஷன், அதை ஓவர் கரண்ட்டு எர்த் ஃபால்ட்டு ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி கிளாஸ் பிஎஸ்ன்னு சொன்னிங்கன்னா ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் கோருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டிஃபரன்ஷியல் டிஸ்டன்ஸ் ரிலே, ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த கோர் ஐடென்டிஃபிகேஷன். எப்படி கிளாஸ் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபிகேட் பண்ணுறது தான் இது. சிடி டெஸ்டிங் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ப்ரைமரி டு எர்த்து, செகண்டரி கோர் டு எர்த்து, அப்புறம் ப்ரைமரி டு செகண்டரி கோர் டு செகண்டரி, இதெல்லாம் மெகர் யூஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் வந்து என்ன வோல்டேஜ் ஆப்ரேட்டிங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த மெகர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது போலாரிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. போலாரிட்டி டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 1.5 செல்லுக்கு இந்த கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1.5 செல்லு வச்சு தான் நம்ம ஒரு அனலாக் மீட்டர் வச்சு இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பண்ணும்போது பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருந்ததுன்னா அந்த போலாரிட்டி கரெக்டுன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் போலாரிட்டி டெஸ்ட்டு. ரேஷியோ டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி சைடில் வந்து ஒரு கரண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணி செகண்டரி சைடு என்ன இன்டியூஸ் ஆகுதோ அந்த ரேஷியோ பிரகாரம் இன்டியூஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தது தான் இந்த ரேஷியோ டெஸ்ட்டு. நீ ஜெர்க் பாயிண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ பாயிண்ட் ஜெர்க்குன்னு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 230 வோல்ட் வேரியபிள் ஏசி வோல்டேஜ் வந்து செகண்டரி சைடு கொடுத்து அம்மீட்டர் சீரிஸில் இருக்குல்ல, அதில் செகண்டரி சைட்ஸ் கொடுப்பாங்க. 10% வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 50% ஷூட் ஆகும். அதை தான் வந்து நீ பாயிண்ட் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வோல்டேஜ் டெஸ்ட் பண்ண வந்து திரும்பி வோல்டேஜ் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணி அந்த சிடியை வந்து டிமேக்னடைஸ் பண்ணிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து நார்மலாக வந்து ஒரு மைக்ரோ அம்மீட்டர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் செகண்டரி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை. இந்த டேன் டெல்டா மெஷர்மெண்ட் வந்து நார்மலாக எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சர் எந்த அளவுக்கு இருக்குது இன்சுலேஷனில் அப்படின்னு கண்டுபிடிக்க தான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டாமினேஷன் தெரிஞ்சிக்கலாம், இன்டர்னல் பார்ட் டிஸ்சார்ஜ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கலாம். அதாவது ஹை டேன் டெல்டான்னு சொல்லும்போது ஹை டயலெக்ட்ரிக் லாஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகி பேப்பர் இன்சுலேஷனை வீக் பண்ணி விட்டுடும். இதுக்காக தான் டேன் டெல்டா மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். இதை பற்றி நான் செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். இது நார்மலாக சிடிக்கு மட்டும் இல்லை, எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இது பண்ணலாம். சீட்டு மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆயில் லெவல் செக் பண்ணுவோம், லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் பவர் கனெக்ஷன் டைட்னஸ் செக் பண்ணுவோம். செகண்டரி சைட் டைட்னஸ் செக் பண்ணுவோம். பிரைமரி செகண்டரி எல்லா கனெக்ஷன் செக் பண்ண வேண்டியிருக்கும். புஷிங் இன்சுலேட்டர்லாம் க்ளீன் பண்ணணும். எர்த்திங் பாடி கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடு ஸ்டார் பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெல்லோஸ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நைட்ரஜன் ப்ரெஷர் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிருக்கா சிட்டியில் அப்படின்றதையும் பார்க்கணும். பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் 2 டைப் இருக்குங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. அது ஒரு டைப்பு. இது பார்த்திங்கன்னா இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் கோரில் வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க. யூஷுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ் வந்து அப் டு 3.3 kV வரைக்கும் ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து வேர்னிஷ் இம்ப்ரெக்னேட் பண்ணி டேப்பர் வைண்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே போதும். ஹையர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து இமர்ஸ் பண்ணியிருக்கும் அந்த கோரும் வைண்டிங்கும். இது வந்து அப் டு 66 kV வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 66 kVக்கு மேலே இருக்கும்போது இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சீரிஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து ஹெச்வி சைடு வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து செகண்டரி சைடு மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன டெஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் ஐஆர் டெஸ்டிங் இருக்குது, ரேஷியோ டெஸ்ட் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ.
எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ வந்து முக்கியமாக ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கலாம் இந்த இன்டர்வியூக்கு வந்து இதெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவலெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லாம் நிறைய நான் எதிர்பார்க்குறேன். நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.